1904ல் பார்த்தீங்கன்னா 2 சட்டம் போட்டிருந்திருப்பாங்க. ஒன்று பல்கலைக்கழக சட்டம், இன்னொன்று அலுவலக ரகசிய சட்டம். அடுத்தது 1907ல் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1908ல் வெடிமருந்து சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து செய்தித்தாள் சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா தூண்டுதல் குற்றச்சட்டம். இது மூணுமே 1908. அடுத்தது 1910ல் இந்திய பத்திரிகை சட்டம் வந்து போட்டிருந்திருப்பாங்க. அடுத்தது இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற முக்கியமான வருடங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1880 வாஞ்சிநாதன் பிறந்த வருஷம். அடுத்தது 1885 டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அடுத்து 1902 விடிவெள்ளி கழகம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1904 பல்கலைக்கழக சட்டம், அலுவலக ரகசிய சட்டம். 1905 வங்கப்பிரிவினை சுதேசி இயக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 2வது லெசனான தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், இந்த லெசனை தான் நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசனுக்கான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துடுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிவிஷன் வீடியோ வந்து எப்படி இருக்க போகுது, அப்புறம் நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துடுங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2வது லெசன் வந்து பாருங்கள். நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ்க்கான ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 200 தான். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் 23 டெஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு கவர் ஆக போகுது. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி நம்ம ஏற்கனவே ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த லெசனில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துடலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா வங்கப்பிரிவினையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது சுதேசி இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம், இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். புரட்சிகர தேசியவாதத்தில் முக்கியமான குண்டுவெடிப்பு வழக்கான அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்துட்டிங்கன்னா வஉசியை பற்றி பார்ப்போம். அடுத்தது அவர் நிறுவன சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பற்றி பார்ப்போம். அடுத்தது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது பாரதியார், ஜி சுப்பிரமணியம், வஉசி மற்றும் சிவா, வாஞ்சிநாதன், இவங்க எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற ஆங்கிலேயரின் அடக்குமுறை சட்டங்கள்லாம் ஒரே பேஜில் நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற பத்திரிகைகள், இதழ்கள், முக்கியமான வருடங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து ஃபுல்லாக அப்படியே பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினை வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1905. 1905 தான் வங்காளத்தை பிரிச்சுருந்துருப்பாங்க. வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு காரணமான ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. கர்சன் பிரபு தான் வங்காளத்தை பிரிச்சுருந்துருப்பார். கர்சன் பிரபுவை வங்காளத்தோட தலைமை ஆளுநராக எந்த வருஷம் நியமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1899 ஜனவரி 6 தான் கர்சன் பிரபுவை வங்காளத்தோட தலைமை ஆளுநராக நியமிச்சிருந்திருப்பாங்க. இந்த வங்கப்பிரிவினை டாப்பிக்கில் 2 டேட் வந்து முக்கியமாக பார்க்கணும். இந்த 2 டேட்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரிக்க போகிறேன்னு அறிவித்த நாள். அடுத்தது வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரித்த நாள். இந்த 2 டேட்டையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரிக்க போகிறேன்னு அறிவித்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19. அதுவே வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரித்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே வருஷம்தான் 1905 அக்டோபர் 16. இந்த 2 டேட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாரப்பூர்வமாக பிரிக்க போகிறேன்னு அறிவித்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19. பிரித்த நாள் வந்து 1905 அக்டோபர் 16. இது 2த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரித்த நாள் வந்து துக்க நாள்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் வந்து மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கங்கையில் போயிட்டு நீராடிட்டு வந்தே மாதரம் பாடலை பாடிட்டு ஊர்வலமாக சென்றிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. துக்க நாள்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரித்த நாளான 1905 அக்டோபர் 16 தான் துக்க நாள்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு மக்கள் வந்து கங்கையில் நீராடிட்டு வந்தே மாதரம் பாடலை பாடிட்டு ஊர்வலமாக சென்றாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வங்காளத்தை பிரிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்களை வந்து பிரிக்கிறதுக்காக தான் இந்த வங்காளத்தை பிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்களை வந்து பிரிக்கிறது தான் வங்க பிரிவினைக்கான முக்கிய நோக்கம். அடுத்தது வங்க பிரிவினைக்கான காரணங்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்க, நிர்வாக மேலாண்மைன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் வந்து பரப்பளவில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை நிர்வகிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால வங்காளத்தை நாங்கள் பிரிக்கிறோம், நிர்வாக மேலாண்மைக்காக பிரிக்கிறோம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு வந்து அசாமுக்கு வந்து ஒரு டைம் சென்றிருப்பாரு. அங்கே ஐரோப்பிய பண்ணையாளர்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்சன் பிரபு கிட்ட எங்களுக்கு கல்கத்தா பக்கத்தில் ஒரு கடல் வழி வந்து ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதுக்காக தான் கர்சன் பிரபு வந்து வங்காளத்தை பிரிக்கிறதுக்காக திட்டத்தை ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அடுத்தது முக்கியமான நோக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னதான் இந்து முஸ்லிம்களை வந்து பிரிக்கிறது, இதுவும் முக்கியமான காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினைக்கான முக்கியமான ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்திருப்பாங்க. அந்த அறிக்கையோட நேம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிக்கையோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்லி அறிக்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்க பிரிவினைக்கு வெளியிட்ட அறிக்கை பேர் வந்து ரிஸ்லி அறிக்கை. இந்த ரிஸ்லி அறிக்கையில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா வங்க பிரிவினைக்கான காரணத்தை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் 2 காரணம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஒன்று வந்து வங்காளத்தோட சுமையை குறைக்கிறதுக்காக வங்காளத்தை பிரிக்கிறோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்தது அஸ்ஸாமோட முன்னேற்றத்துக்காக வங்காளத்தை பிரிக்கிறோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த 2 காரணமும் ரிஸ்லி அறிக்கையில் சொல்லியிருந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்க பிரிவினைக்கு வெளியிட்ட அறிக்கை நேம் வந்து ரிஸ்லி அறிக்கை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வங்காளத்தை பற்றி பார்த்துடலாம். வங்காளத்தை நேச்சுரலாகவே ஒரு ஆறு வந்து 2ஆக பிரிக்கும். அந்த ஆறோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிரதி ஆறு. இந்த ஆறு தான் வங்காளத்தை நேச்சுரலாகவே 2ஆக பிரிக்கிறாரு. அடுத்தது வங்காளத்தில் கிழக்கு பகுதியில் வந்து முஸ்லீம்கள் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. மேற்கு பகுதியில் இந்துக்கள் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே மத்திய பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே ஈக்குவலாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, வங்க மொழியை பற்றி சொல்லியிருப்பாங்க. வங்க மொழி வந்து இலக்கிய மதிப்பு பெற்றதே ரவீந்திரநாத் தாகூரால தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, வங்க பிரிவினைக்கு அப்புறம் ஏற்பட்ட எதிர்ப்புலாம் என்னன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமானது பாருங்க, மிதவாதிகள் வந்து தங்களோட அரசியல் முறையில் வந்து மாற்றம் செஞ்சிருப்பாங்க. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி படிச்சிங்களா என்னன்னு தெரியல. வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் மிதவாதிகள் வந்து தங்களோட அரசியல் முறையில் வந்து மாற்றம் செஞ்சுருந்துருப்பாங்க. மிதவாதிகள் என்றவங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கைகள் வைக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்களே என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் தங்களோட அரசியல் முறையில் வந்து மாற்றம் செஞ்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட தீவிர தேசியவாதிகள் மாதிரியே இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மிதவாதிகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தங்களோட அரசியல் முறையில் மாற்றம் செஞ்ச நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை. வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் மிதவாத தேசியவாதிகள் வந்து தங்களுடைய அரசியல் முறையில் மாற்றம் செஞ்சிருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா 1907 ஜூலை 17 கல்கத்தாவில் வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்திருக்கும். அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1907 ஜூலை 17 கல்கத்தாவில் நடந்த கூட்டத்தில் சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து பாருங்க, கர்சன் கொண்டு வந்த அடக்குமுறை நடவடிக்கைகள்லாம் பார்க்கலாம். கர்சன் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான்னா கல்கத்தா மாநகராட்சி குழுவில் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களோட எண்ணிக்கையை வந்து குறைச்சிருந்திருப்பாரு. இது ஒரு அடக்குமுறை நடவடிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா 1904 பல்கலைக்கழக சட்டம் மூலியமா கல்கத்தா பல்கலைக்கழகத்தை அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து பாருங்க, 1904 போடப்பட்ட அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது 1904 பல்கலைக்கழக சட்டம் வந்து போட்டிருந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அதே 1904 அலுவலக ரகசிய சட்டம் வந்து போட்டிருந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சுதேசி இயக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வங்க பிரிவினையில் இருக்கிற 2 முக்கியமான டேட் மட்டும் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரித்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16. அதுவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19. அடுத்தது சுதேசி இயக்கம் பற்றி பார்க்கலாம். சுதேசி இயக்கம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1905 தான். வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் ஒரே வருஷம் தான். இந்த சுதேசி இயக்கம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுதேசினா அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரின் சொந்த நாடுன்னு அர்த்தம். சுதேசின்றதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரின் சொந்த நாடு. சுதேசின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே சுய பொருளாதார வளர்ச்சின்னு பேர்.
இந்த சுய பொருளாதார வளர்ச்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாட்டிலேயே பொருட்களை தயாரித்து அதை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டில் தயாரிக்கிற பொருளை வந்து பயன்படுத்தக்கூடாது, நாமளே பொருட்களை தயாரித்து அதை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த சுதேசி இயக்கத்தில் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் இந்த சுதேசி சிந்தனைன்றது ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1872 எம்ஜி ரானடே தான் பூனாவில் இதை பற்றி பேசியிருந்திருப்பார். பூனாவில் நிறைய சொற்பொழிவுகளில் எம்ஜி ரானடே வந்து சுதேசியை பற்றி நிறைய பேசியிருந்திருப்பார். ஃபஸ்ட்டு சுதேசி சிந்தனை வந்து இவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அடுத்தது 1905 வந்து காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட வந்து சுதேசி சிந்தனை வந்து வெளிப்பட்டு இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1920 தான் காந்தி வந்து சுதேசியை பற்றி பேசியிருந்திருப்பார். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சுதேசி சிந்தனையை பற்றி 2 பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்திருப்பாங்க. ஒன்று வந்து எம்ஜி ரானடே வந்து சொல்லியிருந்திருப்பாரு, நெக்ஸ்ட்டு காந்தி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. எம்ஜி ரானடே வந்து என்ன சொல்லியிருந்திருப்பார்னா, நம்முடைய நாட்டில் தயாரிக்கிற பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் நாம் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுவே காந்தி என்ன சொல்லியிருந்திருப்பார்னா, சுதேசின்றது ஒரு ஆன்ம பலன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது வெளிநாட்டில் தயாரிக்கிற பொருளை விட்டுட்டு நமக்கு அருகில் தயாரிக்கிற பொருட்களை வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது அப்படி அருகில் தயாரிக்கிற அந்த தொழில்களுக்கு வந்து அந்த தொழில் வந்து நல்லா முன்னேற்றம் அடையிறதுக்கும் அந்த தொழிலை நல்லா விற்பனை அடையிறதுக்கும் நாம் சேவை செய்யணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஜி ரானடே வந்து பொருட்கள் வந்து குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் நாம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து காந்தி என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, சுதேசின்றது ஒரு ஆன்ம பலம், நமக்கு அருகில் தயாரிக்கிற பொருட்களை வந்து நாம் பயன்படுத்தணும், அப்படி அருகில் தயாரிக்கிற தொழில்களுக்கு வந்து நாம் சேவை செய்யணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தோட குறிக்கோள் இதுதானே 2 பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஒன்று சொல்லியிருந்திருப்பாரு. இதில் ஜி சுப்பிரமணியம் வந்து சுதேசி இயக்கத்தோட குறிக்கோள்னா என்னன்னு சொல்லியிருந்திருப்பாருன்னா, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுவே கோகலே வந்து சுதேசி இயக்கத்தோட குறிக்கோளா என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்களின் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல அனைத்து துறைகளுக்கான மேம்பாடுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது சுதேசி இயக்கம் வந்து தொழில்களின் முன்னேற்றத்திற்கு மட்டும் இல்லை, அனைத்து துறைகளுக்கான மேம்பாடுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரை பற்றி பார்க்க போகிறோம். ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த சுதேசி இயக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆள். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சுய உதவின்றத ஆத்ம சக்தின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான் சுதேசி இயக்கம்ன்றது சுய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இவரும் அதே தான் சொல்கிறாரு, சுய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்கிறாரு. அடுத்தது இவர் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, தாய்மொழியில் வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு மேலாக்கல் திருவிழா. இந்த சுதேசி இயக்கத்தை பரப்புறதுக்காக, சுய பொருளாதார வளர்ச்சியை பரப்புறதுக்காக மேலாக்கல் திருவிழான்னு ஒன்று கொண்டாட சொல்லியிருந்திருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலாக்கல் திருவிழானா ரவீந்திரநாத் தாகூர். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுய பொருளாதார வளர்ச்சியை மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த மேலாக்கல் திருவிழா வந்து கொண்டாட சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது விடிவெள்ளி கழகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த விடிவெள்ளி கழகம் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1902 தொடங்கியிருப்பாங்க. இதை உருவாக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திரா முகர்ஜி. இவர் தான் விடிவெள்ளி கழகத்தை 1902 உருவாக்கியிருந்திருப்பாரு. இது ஏன் இங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி இயக்கம் வந்து வட்டார மொழி கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காரு தாய்மொழி கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. ஆனால் இவங்களாம் சொல்கிறதுக்கு முன்னாடி 1902 விடிவெள்ளி கழகம் வந்து அதை பற்றி சொல்லியிருந்திருக்கு. விடிவெள்ளி கழகமும் என்ன சொல்லியிருக்குன்னா, வட்டார மொழியில் கல்வி கற்கணும்னு சொல்லியிருந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1902 சொல்லியிருந்திருக்கு. அடுத்து பாருங்க, 1905 நவம்பர் 5 கல்விக்கான தேசிய கழகம் வந்து ஏற்படுத்தியிருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1906 ஆகஸ்டில் வங்காளத்துக்கான தேசிய கல்லூரியும் பள்ளியும் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, சதீஷ் சந்திரா முகர்ஜி வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்பாரு. மாணவர்கள் வந்து அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வர வேண்டும்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் இது வந்து தோல்வியை தான் தெரிவிந்திருக்கும். ஏன்னா மாணவர்கள் வந்து இந்த நிறுவனங்கள் வந்து வெளியே வந்துட்டா வெளியே வந்து வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதம் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால இது வந்து தோல்வியை தான் தெரிவிச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, விடிவெள்ளி கழகம் வந்து 1902 வந்து உருவாக்குனாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திரா முகர்ஜி.
இது வந்து சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடியே வட்டார மொழி கல்வியை பற்றி பேசியிருந்திருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது கல்விக்கான தேசிய கழகம் வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 1905 நவம்பர் 5ல். அடுத்தது ஆகஸ்ட் 1906ல் வங்காளத்தில் தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவியிருப்பாங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்தது தீவிர தேசியவாதத்தை பற்றி பார்க்கலாம். தீவிர தேசியவாதம்னாலே 3 பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லால் பால்னு சொல்லுவாங்க. தீவிர தேசியவாதம்னாலே இந்த 3 பேர் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய், இன்னொன்று திலகர், இன்னொரு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். இவங்கள தான் லால் பால்னு சொல்கிறாங்க. லாலா லஜபதி ராய் வந்து மகாராஷ்டிரா, திலகர் வந்து வங்காளம், பிபின் சந்திரபால் வந்து பஞ்சாப். அடுத்தது இந்த தீவிர தேசியவாதத்திலே முக்கியமான இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ். தீவிர தேசியவாதம்னா இந்த 4 பேர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுயராஜ்யம் பற்றி பார்த்துடலாம். சுயராஜ்யம்னா என்னன்னா அரசியல் சுதந்திரம்னு அர்த்தம். சுயராஜ்யத்தை பற்றி 2 பேர் சொல்லுவாங்க. ஒன்று வந்து திலகர் வந்து சொல்லுவார், அடுத்தது பிபின் சந்திரபால் வந்து சொல்லுவார். திலகர் வந்து சுயராஜ்யம்னா என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து நாட்டை வந்து நிர்வகிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கிலாந்தோட உறவை வந்து நம்ம முடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியர்கள் வந்து நாட்டை நிர்வாகம் பண்ணணும், ஆனால் இங்கிலாந்தோட உறவை வந்து முற்றிலுமாக முடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே பிபின் சந்திரபால் வந்து என்ன சொல்கிறாருன்னா முற்றிலுமாக விடுதலை பெறது தான் சுயராஜ்யம்னு சொல்கிறாரு. நல்லா பாருங்கள், திலகர் வந்து இந்தியர்கள் வந்து இந்தியாவை நிர்வாகம் பண்ணணும், அதுதான் சுயராஜ்யம். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இங்கிலாந்தோட உறவை வந்து முடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிபின் சந்திரபால் என்ன சொல்கிறாங்கன்னா முற்றிலுமாக விடுதலை பெறதுன்னு சொல்கிறாரு. இங்கிலாந்தோட எந்த உறவும் தேவையில்லை, நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம், எங்களுக்கு அரசியல் சுதந்திரம் தான் முக்கியம், முற்றிலுமாக எங்களுக்கு விடுதலை வேணும், அதுதான் சுயராஜ்யன்னு பிபின் சந்திரபால் வந்து சொல்கிறாரு. இதில் நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. ஏன்னா நம்ம சுயராஜ்யம்னாலே திலகர் தான் ஞாபகம் வச்சுருந்துருப்போம். இப்படி இங்கிலாந்தோட உறவு முடிக்கிறது இல்லை அப்படின்னு வந்தாலே நம்ம திலகர் இல்லைன்னு ஞாபகம் வச்சுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா திலகர் தான் இதை சொல்லியிருக்காரு. இங்கிலாந்தோட மொத்தமாக உறவை வந்து முடிக்கிறது இல்லை சுயராஜ்யம், இந்தியர்கள் வந்து நிர்வாகம் பண்ணணும், ஆனால் இங்கிலாந்தோட உறவும் வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து திலகர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. அடுத்து பாருங்க, தீவிர தேசியவாதம் வந்து வீழ்ச்சி வந்து எப்படி நடந்துச்சு, அது எந்த வருஷத்துலேருந்து நடந்துச்சுன்னு பார்க்கலாம். தீவிர தேசியவாதம் வந்து 1908லேருந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு தான். 1907 வந்து சூரத் பிளவு நடந்திருக்கும். சூரத் பிளவுனா என்னன்னா காங்கிரஸ் வந்து 2ஆக உடைஞ்சிருக்கும், அதுதான் சூரத் பிளவு. இந்த சூரத் பிளவு தான் தீவிர தேசியவாதம் வீழ்ச்சி அடைகிறதுக்கான முக்கியமான காரணம். அடுத்தது தீவிர தேசியவாதம் வீழ்ச்சி அடைகிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசப்பற்ற இந்து மத நம்பிக்கைகள் மூலமா சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதனால முஸ்லிம்கள் வந்து இதற்கு மதிப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதுவும் வீழ்ச்சிக்கான ஒரு காரணம் தான். தீவிர தேசியவாதம் வீழ்ச்சி அடைகிறதுக்கான முக்கியமான 2 காரணம் ஒன்று இருக்கு. ஒன்று வந்து 1907 நடந்த சூரத் பிளவு, இன்னொன்று வந்து தேசப்பற்று வந்து இந்து மத நம்பிக்கைகளை முலாம் பூசப்பட்டு சொல்லியிருப்பாங்க. அது வந்து முஸ்லிம்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், அதனால முஸ்லிம்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. இதுதான் தீவிர தேசியவாதம் வீழ்ச்சி அடைகிறதுக்கான முக்கியமான காரணங்கள். அடுத்தது சூரத் பிளவை பற்றி பார்த்துடலாம். நாம சூரத் பிளவுனா என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சூரத் பிளவுனா காங்கிரஸ் பிளவு தான் சூரத் பிளவுன்னு சொல்லியிருந்தோம். சூரத் பிளவோட வருஷம் வந்து தெரிஞ்சிருக்கணும். சூரத் பிளவோட வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். இது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1907. 1907 தான் சூரத் பிளவு வந்து நடந்திருக்கும். இந்த சூரத் பிளவின் போது எந்த பிரபு இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிண்டோ பிரபு தான் இருந்திருப்பாரு. மிண்டோ பிரபுவை எப்போ நியமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1906 வந்து நியமிச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு மாநாடு பற்றி பார்க்கணும். 1906 கல்கத்தா மாநாடு. இந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிதவாதிகள் வந்து தாதாபாய் நவ்ரோஜியை காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இன்னொரு குரூப் மிதவாதிகள் வந்து ஃபெரோஷா மேத்தாவை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க தலைவராக்கணும்னு. ஆனால் அது வந்து தோல்வியை வந்து தழுவிந்திருக்கும். தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைவராக இருந்திருப்பாரு. அடுத்து நடைபெற்ற மாநாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரத் மாநாடு. இந்த மாநாடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூனாவில் தான் நடைபெறதா இருந்துச்சு. பூனா வந்து தீவிர தேசியவாதிகளோட கோட்டையாக இருந்துச்சு. ஏற்கனவே தீவிர தேசியவாதிகளால் பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால பூனாவில் நடந்தால் இன்னும் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு மிதவாதிகள் வந்து இதை சூரத்துக்கு வந்து மாற்றிருந்துருப்பாங்க. இந்த சூரத் மாநாடுல காங்கிரஸ் தலைவராக மிதவாதிகள் வந்து யாரை முன்னிறுத்தி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பிகாரி கோஷை வந்து காங்கிரஸோட தலைவராக முன்னிறுத்தி இருந்திருப்பாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் வந்து லாலா லஜபதி ராய் வந்து காங்கிரஸோட தலைவராக முன்னிறுத்தி இருந்திருப்பாங்க. லாலா லஜபதி ராய் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்திருப்பாரு.
அடுத்தது மேத்தா காங்கிரஸ் பத்தி பார்க்கணும். மேத்தா காங்கிரஸ் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். மேத்தா காங்கிரஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவிர தேசியவாதிகளே இல்லாத காங்கிரஸுக்கு பேர் தான் மேத்தா காங்கிரஸ். இதுல வந்து ஒன்லி மிதவாதிகள் மட்டும்தான் இருப்பாங்க, தீவிர தேசியவாதிகள் வந்து இருக்க மாட்டாங்க. இதனால 1908 காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஒன்லி மிதவாதிகள் மட்டும்தான் கலந்து கொண்டு இருப்பாங்க. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தீவிர தேசியவாதிகள் வந்து கலந்துக்காம மிதவாதிகள் மட்டும் கலந்துக்கிட்ட மாநாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1908 நடந்த காங்கிரஸ் மாநாடு தான். அடுத்தது புரட்சிகர தேசியவாதத்தை பத்தி பார்க்கலாம். புரட்சிகர தேசியவாதம்ன்றது அதிகமான வன்முறைகள் வந்து நிறைந்தது. வன்முறைகளை வந்து நிறைய கையாண்டு இருப்பாங்க இந்த புரட்சிகர தேசியவாதத்துல. இதுல பாத்தீங்கன்னா புரட்சிகர தேசியவாதிகள் வந்து பரவலா படிக்கப்பட்ட நாவல் என்னன்னு கேட்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் மாடம் என்ற நாவல் தான். ஆனந்த் மாடம் என்ற நாவலை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இதுலதான் வந்தே மாதரம் என்ற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். புரட்சிகர தேசியவாதிகள் பரவலா படிக்கப்பட்ட நாவல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆனந்த் மாடம். அதுல இருந்து தான் வந்தே மாதரம் என்ற பாடலும் இடம்பெற்று இருந்திருக்கும். ஆனந்த் மாடம் என்ற நாவலை எழுதுனது யாருன்னு கேட்டாங்கன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம் என்றதான் சுதேசி இயக்கத்தோட கீதமாவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கை பத்தி பார்க்கலாம். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு வந்து எப்போ நடைபெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1908 ஏப்ரல் 30 வந்து நடைபெற்றிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குனா 1908 ஏப்ரல் 30. இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்புல குண்டு வீசியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா குதிராம் போஸும் பிரபுல்லா சாகியும் தான். குதிராம் போஸுக்கு வந்து 18 வயசுன்னு கொடுத்துருப்பாங்க. பிரபுல்லா சாகிக்கு வந்து 19 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. குண்டு வீசியவங்களோட பேர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிராம் போஸ், பிரபுல்லா சாகி. குதிராம் போஸுக்கு வந்து 18 வயசு, பிரபுல்லா சாகிக்கு வந்து 19 வயசு. இந்த குண்டு வெடிப்புக்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை வந்து கொல்றதுக்கு வந்து திட்டம் போட்டிருந்திருப்பாங்க. டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை ஏன் கொல்றாங்கன்னா சுதேசி போராட்டக்காரர்களை வந்து கொடூரமா நடத்திருந்திருப்பாரு. அதனாலதான் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை வந்து கொல்லணுன்ற முயற்சி தான் இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு. ஆனா இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குல டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு வந்து கொல்லப்பட்டிருக்க மாட்டாரு. இந்த குதிராம் போஸும் பிரபுல்லா சாகியும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா குண்டை வந்து ஒரு சாரட் வண்டியில மேல தூக்கி போட்டுருந்திருப்பாங்க. அந்த சாரட் வண்டியில வந்து 2 பெண்கள் தான் இருந்திருப்பாங்க. அந்த 2 பெண்கள் தான் இருந்திருப்பாங்க. டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு வந்து இறந்திருக்க மாட்டாரு. இந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் பிரபுல்லா சாகி என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா தற்கொலை செஞ்சு செத்து இருந்திருப்பாரு. அடுத்தது குதிராம் போஸ்க்கு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா கைது செஞ்சு தூக்கு தண்டனை வந்து விதிச்சிருப்பாங்க. இதே வழக்குல பாத்தீங்கன்னா 35 நபர்கள் வந்து கைது செஞ்சிருப்பாங்க. இந்த 35 நபர்கள் மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர்த்தையும் கைது செஞ்சிருப்பாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கோஷையும் பரிந்தர் குமார் கோஷையும் கைது செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த பரிந்தர் குமார் கோஷ்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் கோஷோட சகோதரர் தான் பரிந்தர் குமார் கோஷ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த வழக்குக்கு யார் வாதாடினாங்கன்னு கேட்பாங்க. நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க. இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குக்கு வாதாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா சித்திரஞ்சன் தாஸ் தான் வாதாடி இருந்திருப்பாரு. இதுல நிறைய டைம் CR தாஸ்னு கொடுப்பாங்க, அதுவும் சித்திரஞ்சன் தாஸ் தான். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குக்கு வாதாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா சித்திரஞ்சன் தாஸ். இவரை CR தாஸ்ன்னு சொல்லுவாங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கோட டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1908 ஏப்ரல் 30. குண்டு வீசியவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குதிராம் போஸ், பிரபுல்லா சாகி. பிரபுல்லா சாகிக்கு வந்து 19 வயசு, குதிராம் போஸுக்கு வந்து 18 வயசு. அடுத்தது கல்கத்தா அணுசீலன் சமிதி, இதை பத்தி பார்க்கலாம். கல்கத்தா அணுசீலன் சமிதி வந்து யார் உருவாக்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பரிந்தர் குமார் கோஷும் ஜதீந்திரநாத் பானர்ஜியும் சேர்ந்துதான் இந்த அணுசீலன் சமிதியை வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா அணுசீலன் சமிதி. அடுத்தது டாக்கா அணுசீலன் சமிதின்னு ஒன்று வரும், அது இன்னொருத்தர் உருவாக்கி இருப்பாரு, அதை பார்க்கலாம். கல்கத்தா அணுசீலன் சமிதியை உருவாக்கினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி, பரிந்தர் குமார் கோஷ். பரிந்தர் குமார் கோஷ் யாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அரவிந்த் கோஷோட சகோதரர். இந்த கல்கத்தா அணுசீலன் சமிதி வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொள்ளை வந்து ரங்பூர்ல நடத்தி இருந்திருப்பாங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நிதி திரட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் கொள்ளை வந்து நடத்தி இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொள்ளை எங்க பாத்தீங்கன்னா ரங்பூர்ல. எதுக்காக பாத்தீங்கன்னா நிதி திரட்டுறதுக்கு. அது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1906 ஆகஸ்ட்ல தான். அடுத்தது டாக்கா அணுசீலன் சமிதியை பத்தி பார்க்கலாம். பொதுவா சமிதின்றதுக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரை ஒன்னா சேர்க்கறதுக்கு பேர் தான் சமிதி, அதாவது ஒரு படையை உருவாக்குறதுக்கு பேர் தான் சமிதி. இந்த டாக்கா அணுசீலன் சமிதி வந்து எப்ப ஏற்படுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1906 வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. உருவாக்கின பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புலின் பிகாரி தாஸ். அடுத்தது பாருங்க யுகாந்தர் வார இதழ்.
இந்த வார இதழ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்கா அனுசீலன் சமிதியோட தொடர்ச்சியா ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த யுகாந்தர் வார இதழ். யுகாந்தர் வார இதழ் வந்து யாரு தொடங்கினாங்கன்னு பின்னாடி நம்ம வச்சிருக்கோம், அப்போ பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்கத்தா அனுசீலன் சமிதியை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று பரீந்தர் குமார் கோஷ், இன்னொன்று வந்து ஜதீந்திரநாத் பானர்ஜி. இவங்க வந்து 1906 ஆகஸ்ட்ல முதல் தேசிய கொள்ளையை வந்து ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரங்பூர்ல. எதுக்காகன்னு கேட்டால் நிதி திரட்டுறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்கா அனுசீலன் சமிதி வந்து 1906 வந்து உருவாக்கி இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா புலின் பிகாரி தாஸ். அடுத்து பாருங்க, ஹேம்சந்திர கனுங்குன்னு ஒருத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ பயிற்சிக்காக பாரிஸுக்கு வந்து சென்றிருப்பாரு. இராணுவ பயிற்சிக்காக பாரிஸுக்கு வந்து சென்றிருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேம்சந்திர கனுங்கோ. இவர் இராணுவ பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் 1908 திரும்ப வந்து மணித்தலை என்ற இடத்துல ஒரு மதச்சார்பு பள்ளியை வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அதே மணித்தலை என்ற இடத்துல வந்து குண்டு தயாரிக்கிறதுக்கான ஒரு தொழிற்கூடத்தையும் ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேம்சந்திர கனுங்கோ வந்து எங்க போய் இராணுவ பயிற்சி பெற்றாங்கன்னு கேட்பாங்க. பாரிஸுக்கு போய் தான் இராணுவ பயிற்சி பெற்றிருந்திருப்பாரு. திரும்ப 1908 வந்து மணித்தலை என்ற இடத்துல ஒரு மதச்சார்பு பள்ளியும் குண்டு தயாரிக்கிற ஒரு தொழிற்கூடத்தையும் ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அடுத்தது புரட்சிகர தேசியவாதம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். புரட்சிகர தேசியவாதம் வீழ்ச்சி அடைந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் வந்து ஆன்மீக பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாரு. ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்துட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அவரு 1950 இறந்து போயிருந்திருப்பாரு. இது வந்து முக்கியமான ஒரு வீழ்ச்சிக்கான காரணம். அரவிந்த் கோஷ் வந்து ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்துட்டு பாண்டிச்சேரிக்கு போய் வாழ்ந்திருப்பாரு. 1950 இறந்து போயிருந்திருப்பாரு. அடுத்தது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசோட அடக்குமுறைகள். இதுவும் இந்த புரட்சிகர தேசியவாதம் வீழ்ச்சிக்கான முக்கியமான காரணம். அடுத்தது மக்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. இப்படி வன்முறையான விஷயங்கள் வந்து செய்யறதுக்கு மக்களும் மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான காரணம் வீழ்ச்சிக்கு. அடுத்து என்ன காரணம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்சிகர தேசியவாதத்தில் இருந்த தலைவர்கள் வந்து இந்த சோகால்டு உயர் வகுப்பு சேர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க. அந்த சோகால்டு உயர் வகுப்பு சேர்ந்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராமணராகவும் காயசராகவும் வைசியராகவும் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த சோகால்டு உயர் வகுப்பு சேர்ந்தவங்களால மற்ற வகுப்பை சேர்ந்தவங்க வந்து பாதிப்படைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு வீழ்ச்சிக்கான காரணம்னு சொல்றாங்க. வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 காரணம் இருக்கு. ஒன்று, அரவிந்த் கோஷ் வந்து ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்துட்டு பாண்டிச்சேரிக்கு போயிடுவாரு. அவர் 1950 இறந்தும் போயிடுவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து அவங்களோட அடக்குமுறையை வந்து கையாண்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களும் வன்முறை நடவடிக்கைகளை வந்து மறுத்து இருந்திருப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த தலைவர்கள் வந்து உயர் வகுப்பை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. அவங்களால மற்ற சமூகம் வந்து பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். அதனால மக்கள் யாரும் இந்த புரட்சிகர தேசியவாதத்துக்கு வந்து முன் வந்து இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே புரட்சிகர தேசியவாதம் வீழ்ச்சி அடைந்ததுக்கான முக்கியமான காரணங்கள். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தில் முக்கியமான பங்கு வகிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான். திருநெல்வேலியில தான் சுதேசி இயக்கத்தை வந்து தீவிரமாக கடைபிடிச்சு நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் வந்து பெருசாக விரிவடைந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் தான். பிபின் சந்திரபால் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1907 சென்னைக்கு வந்து வந்திருந்திருப்பாரு. சென்னை கடற்கரையில் வந்து ஒரு உரை வந்து ஆற்றியிருந்திருப்பாரு. அந்த உரை வந்து மக்களிடையே வந்து ஒரு எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் வந்து தீவிரமாக வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வஉசி ஆரம்பித்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பற்றி பார்க்கலாம். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வஉசி எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1906 அக்டோபர் 16 தான் ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1906 அக்டோபர் 16 தான் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து தொடங்கி இருந்திருப்பாரு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பங்கான நிறுவனம். நிறைய பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து இந்த கம்பெனி வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் கடற்பயண முற்றுரிமையை எதிர்க்கிறதுக்காக தான் வஉசி வந்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை 1906 அக்டோபர் 16 ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா SSNCன்னு சொல்கிறாங்க. SSNCனா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னதான் இது ஒரு கூட்டு பங்கு நிறுவனம்னு சொன்னோம். இந்த நிறுவனத்தை தொடங்குறதுக்கு வந்து முதலீடாக 10 லட்சம் வந்து போட்டிருந்திருப்பாங்க. இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்குறதுக்கு முதலீடு வந்து 10 லட்சம் வந்து போட்டிருந்திருப்பாங்க. இதை 40,000 பங்குகளாக பிரிச்சிருந்திருப்பாங்க. 40,000 பங்குகளாக பிரிச்சிருந்திருப்பாங்க. ஒரு பங்கு வந்து 25 ரூபாயா பிரிச்சிருந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலீடு வந்து 10 லட்சம், 40,000 பங்குகளாக பிரிச்சிருந்திருப்பாங்க. அதில் ஒரு பங்கு வந்து 25 ரூபாயா பிரிச்சிருந்திருப்பாங்க. இந்த கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட பொருள்கள்லாம் யார் யாருக்கு விற்பனை செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கும் இலங்கைக்கும் அப்புறம் ஆசிய நாடுகளுக்கு மட்டும்தான் விற்பனை செஞ்சுருப்பாங்க. இதிலெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியர்களுக்கும் இலங்கைக்கும் ஆசிய நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த கம்பெனி வந்து விற்பனை செஞ்சுருப்பாங்க. இந்த கம்பெனியோட வெற்றியை பற்றி திலகர் வந்து பாராட்டி இருந்திருப்பாரு. அது எந்த பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா, கேசரி மராட்டா என்ற பத்திரிகையில் வந்து இந்த கம்பெனியோட வெற்றியை பற்றி திலகர் வந்து பேசியிருந்திருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட விற்பனைக்கு வந்து உதவி பண்ணது யாருன்னு கேட்பாங்க. இந்த விற்பனைக்கு உதவி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கோஷ் வந்து விற்பனைக்கு வந்து உதவி பண்ணிருப்பாரு. அடுத்தது பார்ட்னர்ஷிப் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து முக்கியமான பார்ட்னர்ஷிப்பில் வந்து இருந்திருப்பாங்க. அதில் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை, இன்னொன்று வந்து ஹாஜி பக்கீர் முகமது. இவங்க 2 பேரும் முக்கியமான பார்ட்னராக இருந்திருப்பாங்க. திரும்பவும் இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 1906 அக்டோபர் 16 தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து உருவாக்கி இருந்திருப்பாரு. உருவாக்குனவர் வந்து வஉசி. இந்த கம்பெனியில் முதலீடு எவ்வளோ செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சம் வந்து முதலீடு செஞ்சுருப்பாங்க. அதை 40,000 பங்குகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு பங்கு வந்து 25 ரூபாயாக இருந்திருக்கும். இந்த கம்பெனி பொருட்களை வந்து இந்தியர்களுக்கும் இலங்கைக்கும் அப்புறம் ஆசிய நாடுகளுக்கு மட்டும்தான் விற்பனை செஞ்சுருப்பாங்க. இந்த கம்பெனியோட வெற்றியை பற்றி திலகர் வந்து கேசரி மராட்டா என்ற பத்திரிகையில் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இந்த கம்பெனியோட விற்பனைக்கு உதவி செஞ்சது வந்து அரவிந்த் கோஷ் வந்து உதவி பண்ணியிருந்திருப்பாரு. இந்த கம்பெனியோட முக்கியமான 2 பார்ட்னர் வந்து பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீர் முகமதும் 2 முக்கியமான பார்ட்னரு. அடுத்தது முக்கியமான என்னன்னா, இந்த கம்பெனியில் வந்து 2 நீராவி கப்பலை வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. ஒன்று காளியா, இன்னொன்று வந்து லாவோ. 2 கப்பலை வாங்கியிருந்திருப்பாங்க. கப்பலோட நேம் வந்து ரொம்ப முக்கியம். காளியா, இன்னொன்று வந்து லாவோ. இந்த 2 கப்பலையும் எந்த ஊருக்கு இடையில செலுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கு இடையில வந்து செலுத்தி இருந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நீராவி கப்பலை வாங்கியிருந்திருப்பாங்க. அதோட பேர் வந்து காளியா, அப்புறம் இன்னொன்று லாவோ. இது 2 எங்கே செலுத்தி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கு இடையில வந்து செலுத்தி இருந்திருப்பாங்க. அடுத்தது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தை பற்றி பார்க்கலாம். கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1908 மார்ச்சில் வந்து நடந்திருக்கும். 1908 மார்ச்சில் தான் கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்து நடந்திருக்கும். இதில் முக்கியமான 2 பேர் வந்து பங்கு பெற்றிருந்திருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வஉசியும் சிவாவும் தான் முக்கியமான பங்கு பெற்றிருந்திருப்பாங்க. இவங்க ஆற்றிய உரைகள் வந்து தொழிலாளிகளுக்கு வந்து நல்ல எழுச்சியை கொடுத்துருந்துருக்கும். இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்து வெற்றி பெற்றுச்சா தோல்வி பெற்றுச்சான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்து வெற்றி தான் பெற்றுச்சு. இதில் கடைசி என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, தொழிலாளிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி கம்பெனி வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து ஏற்றிருந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வந்து எந்த வருஷம்னு கேட்டால் 1908 மார்ச்சில். இது வெற்றியா தோல்வியான்னு கேட்டால் வெற்றி தான். பேச்சுவார்த்தை மூலயமா தொழிலாளிகளோட கோரிக்கைகள் வந்து கம்பெனியை வந்து ஏற்றிருந்திருக்கும். இந்த வெற்றியை பற்றி ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கோஷ் வந்து இந்த வெற்றியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்திருப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி வந்து கற்றிருந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது இந்த வெற்றி வந்து சுயராஜ்யத்தை நோக்கிய முக்கியமான முதல் படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது தொழிலாளியின் வெற்றி வந்து நாட்டின் வெற்றின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்தோட வெற்றியை பற்றி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் கோஷ் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, கற்றிருந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த வெற்றி வந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் சுயராஜ்யத்தை நோக்கிய முதல் படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது இந்த வெற்றி வந்து தொழிலாளர்களோட வெற்றி மட்டும் இல்லை, இது நாட்டுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாரதியார் பற்றி பார்த்தலாம். பாரதியார் வந்து 1904 சுதேசி மித்திரன் என்ற பத்திரிகையில துணை ஆசிரியராக இருந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாரதியார் வந்து ஒரு மாத இதழை வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அந்த இதழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி. இந்த இதழில் எதை வெளியிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட மேம்பாடு பற்றி தான் இந்த இதழில் வந்து வெளியிட்டு இருந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கரவர்த்தினி என்ற இதழில் எதை பற்றி வெளியிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. பெண்களோட மேம்பாடு பற்றி சொல்கிறதா இந்த சக்கரவர்த்தினி மாத இதழ். இது மாத இதழா வார இதழா இந்த மாதிரிலாம் நோட் பண்ணி படிக்கணும். சக்கரவர்த்தினின்றது மாத இதழ். இதற்கு வந்து ஆசிரியர் வந்து பாரதியார் தான். அடுத்தது நிவேதிதான்னு ஒருத்தர் வந்து சந்திச்சிருந்திருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தரோட சீடர் தான் இந்த நிவேதிதா. இவரை வந்து எந்த வருஷம் சந்திச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
1905 வந்து சந்திச்சிருந்திருப்பாரு. இவரை பாரதியார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா குருமணின்னு சொல்லியிருந்திருப்பாரு. குருமணினா ஆசிரியர்னு அர்த்தம். பாரதியாருக்கு தேசியவாத சிந்தனைகளுக்கு ஊக்கமளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிவேதிதா தான். நிவேதிதா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட சீடர். அடுத்தது பாரதியார் வந்து திலகரோட டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி என்ற புக்கு வந்து மொழிபெயர்த்திருந்திருப்பாரு. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இவர் 1907 சூரத் மாநாடுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் திலகர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டானதுக்கப்புறம் திலகரோட டெனட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி என்ற புக்கை வந்து இவர் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருந்திருப்பாரு. அடுத்தது அதே 1907 வந்து சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்துன்னு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருந்திருப்பாரு. 1907 சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்னு ஒரு சிறு புத்தகத்தை வந்து எழுதியிருந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து இந்தியா இதழுக்கு வந்து ஆசிரியராக இருந்திருப்பாரு. இந்த இந்தியா இதழ் வந்து ஒரு வார இதழ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கரவர்த்தின்றது மாத இதழ், இந்தியான்றது வார இதழ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்தியான்ற இதழ் தான் தீவிர தேசியவாதிகளோட குரலாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தீவிர தேசியவாதிகளோட குரலாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியான்ற இதழ் தான். ஏற்கனவே புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஒன்று பார்த்தோம். புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வந்து எது குரலாக இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதின ஆனந்த் மேடம் இந்த நாவல் தான் புரட்சிகர தேசியவாதிகள் வந்து பரவலாக படித்தாங்கன்னு சொன்னோம். இங்கே வந்து தீவிர தேசியவாதிகளுக்கு வந்து எது குரலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா என்ற வார இதழ் தான். இதோட ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜி சுப்பிரமணியத்தை பற்றி பார்க்கலாம். ஜி சுப்பிரமணியம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா தி இந்து மற்றும் சுதேசிமித்திரன் இந்த 2 பத்திரிகையும் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. சுதேசிமித்திரன்றது தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரின்னு சொல்கிறாங்க. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி எதுன்னு கேட்டாங்கன்னா சுதேசிமித்திரன். சுதேசிமித்திரன் தான் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1906 ஃபசல் காங்கிரஸ் மாநாட்டில் ஆங்கிலேயர்களோட நடவடிக்கைகள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதை விமர்சனம் பண்ணி ஒரு புக்கு எழுதியிருந்திருப்பாரு. அடுத்து பாருங்க, இந்த சுதேசிமித்திரன்ற பத்திரிகையில் தேசியவாதிகளின் செயல்பாடு குறித்து இந்த பத்திரிகையில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது வஉசியோட தூத்துக்குடி உரைகளை பற்றியும் இந்த சுதேசிமித்திரன் என்ற பத்திரிகைகளை குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தி இந்து சுதேசிமித்திரன் இந்த 2 பத்திரிகையை யாருமே ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஜி சுப்பிரமணியன். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி என்னன்னு கேட்டாங்கன்னா சுதேசிமித்திரன். அடுத்தது வஉசியும் சிவாவும் பற்றி பார்த்துடலாம். வஉசியும் சிவாவும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா பிபின் சந்திரபால் விடுதலை அடைஞ்ச நாளை வந்து சுதேசி தினமாக கொண்டாடணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் அரசு வந்து அதுக்கு அனுமதி தந்திருக்காது. இருந்தாலும் அவங்க மீறி வந்து சுதேசி தினத்தை கொண்டாடி இருந்திருப்பாங்க. அதுக்காக அவங்க கைது செய்யப்பட்டிருந்திருப்பாங்க. பிபின் சந்திரபால் வந்து விடுதலை அடைஞ்சது எந்த நாள்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தான் இவங்க சுதேசி தினமாக கொண்டாடி இருந்திருக்காங்க. 1907 மார்ச் 9 தான் பிபின் சந்திரபால் வந்து விடுதலை அடைஞ்சிருப்பாரு. அதை தான் வஉசியும் சிவாவும் சுதேசி தினமாக கொண்டாடணும்னு ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து அரசு வந்து அனுமதி தந்திருக்காது. அதுக்கப்புறம் இவங்க அதையும் மீறி கொண்டாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் வந்து நாடு கடத்தல் தண்டனை வந்து விதிச்சிருப்பாங்க. அதுவே வஉசிக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அரசுக்கு எதிராக பேசுறதுனால இன்னொரு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு ஆயுள் தண்டனைன்றது 20 வருடங்கள். அப்போ இரட்டை ஆயுள் தண்டனைனா 40 வருடங்கள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதை நல்லா நோட் பண்ணுங்க. இந்த சுதேசி தின கொண்டாட்டத்தில் 2 பேர் வந்து முக்கியமாக கைது செஞ்சாங்கன்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் புக்கில் வந்து இன்னொருத்தரையும் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பத்மநாபர்னு ஒருத்தரை கொடுத்துருந்துருப்பாங்க. இவரும் இந்த சுதேசி தின கொண்டாட்டத்துக்காக தேச துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டவர் தான். வஉசியும் சிவாவும் பத்மநாபரும் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு எப்போ கைது செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1908 மார்ச் 12 தான் கைது செஞ்சிருந்திருப்பாங்க. அடுத்தது வாஞ்சிநாதன் பற்றி பார்க்கலாம். வாஞ்சிநாதன் வந்து 1880 திருவாங்கூர் ஆட்சி பகுதியில் வந்து பிறந்திருப்பாரு. இவர் வந்து புனலூர் வனத்துறை காவலராக பணியாற்றி இருந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரத மாதா என்ற சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருந்திருப்பாரு. இந்த பாரத மாதா என்ற சங்கத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்றது மூலியமா இந்தியர்களுக்கு புரட்சிக்கான எண்ணத்தை வந்து தூண்டுறதான் இந்த பாரத மாதா சங்கத்தோட நோக்கமாக இருந்துச்சு. இந்த சங்கத்தில் தான் வாஞ்சிநாதன் வந்து உறுப்பினராக இணைஞ்சிருந்திருப்பாரு.
வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியம் தான். எங்கே பயிற்சி கொடுத்துருப்பாங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து பயிற்சி கொடுத்துருந்துருப்பாரு. அடுத்தது ஆஷ் படுகொலையை பற்றி பார்க்கணும். ஆஷ் படுகொலை வந்து எந்த வருஷம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1911 ஜூனில் வந்து நடந்திருக்கும். ஆஷ் படுகொலைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் வந்து திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ராபர்ட் ஆஷ் என்றவர் வந்து சுட்டு கொண்டு வந்திருப்பாரு. அது எந்த இடத்துல சுட்டு கொண்டு வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையத்தில் தான் சுட்டு கொண்டு வந்திருப்பாரு. இவரை சுட்டு கொள்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் சுதேசி முயற்சிகளுக்கு வந்து ராபர்ட் ஆஷ் வந்து நிறைய தடை விதிச்சிருந்திருப்பாரு. அப்புறம் சுதேசி இயக்க தலைவர்களையும் கைது செஞ்சு அவமானப்படுத்தியிருந்திருப்பாரு. இதுதான் இவரை சுட்டு கொள்றதுக்கான முக்கியமான காரணம். அடுத்தது இவரை சுட்டு கொண்டுட்டு வாஞ்சிநாதன் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா தன்னைத்தானே சுட்டுட்டு செத்துருந்திருப்பாரு. இவர் செத்ததுக்கு அப்புறம் இவரோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கடிதம் வந்திருக்கும். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருப்பார்னா இந்த ராபர்ட் ஆஷோட கொலை வந்து மன்னர் 5ஆம் ஜார்ஜை கொல்றதுக்கான ஒரு ஒத்திகைன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற பத்திரிகைகள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஏற்கனவே பார்த்ததான் ஜி சுப்பிரமணியம் வந்து தி இந்து சுதேசி மித்திரன் என்ற பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. இது வந்து தமிழ்நாட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா திலகர் வந்து மகாராஷ்டிராவில் கேசரி மராட்டா என்ற பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யுகந்தர் என்ற பத்திரிகையை 1906 3 பேர் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரீந்தர் குமார் கோஷ், அடுத்தது அபினாஷ் பட்டாச்சாரியா, அடுத்தது பூபேந்திரநாத் தத். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த யுகந்தர் என்ற பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இந்த யுகந்தர் என்ற பத்திரிகை வந்து அனுசீலன் சமிதியோட தொடர்ச்சின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது இதழ்கள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்தியா இதழ் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சக்கரவர்த்தினி இதழ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துக்குமே ஆசிரியர் வந்து பாரதியார் தான். இந்தியான்றது வார இதழ், சக்கரவர்த்தினின்றது மாத இதழ். சக்கரவர்த்தினி என்ற இதழில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெண்களோட மேம்பாடு பற்றி தான் இந்த இதழ் வந்து வெளியிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்தது இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற அடக்குமுறை சட்டங்கள்லாம் மொத்தமாக அப்படியே பார்க்கலாம். 1904 பார்த்தீங்கன்னா 2 சட்டம் போட்டிருந்திருப்பாங்க. ஒன்று பல்கலைக்கழக சட்டம், இன்னொன்று அலுவலக ரகசிய சட்டம். அடுத்தது 1907 பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1908 வெடிமருந்து சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து செய்தித்தாள் சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா தூண்டுதல் குற்றச்சட்டம். இது 3மே 1908. அடுத்தது 1910 இந்திய பத்திரிகை சட்டம் வந்து போட்டிருந்திருப்பாங்க. அடுத்தது இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற முக்கியமான வருடங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க 1880 வாஞ்சிநாதன் பிறந்த வருஷம். அடுத்தது 1885 டிசம்பர்ல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அடுத்து 1902 விடிவெள்ளி கழகம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1904 பல்கலைக்கழக சட்டம், அலுவலக ரகசிய சட்டம். 1905 வங்கப்பிரிவினை சுதேசி இயக்கம். வங்கப்பிரிவினை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்த டேட் வந்து 1905 ஜூலை 19. அதிகாரப்பூர்வமாக பிரித்தது 1905 அக்டோபர் 16. அடுத்தது 1905 நவம்பர் 5 கல்விக்கான தேசிய கழகம் வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1906 ஆகஸ்டில் வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியையும் நிறுவியிருப்பாங்க. அடுத்து பாருங்க 1906 டாக்கா அனுசீலன் சமிதியை வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1906 அக்டோபர் 16 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வஉசி வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. 1907 சூரத் பிளவு. 1907 மார்ச் 9 பிபின் சந்திரபால் வந்து விடுதலை அடைஞ்சிருப்பாரு. அதை தான் சுதேசி தினமாக கொண்டாடி இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1908 ஏப்ரல் 30 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வந்து நடந்த டேட்டு. அடுத்தது 1908 பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் சட்டமும் தூண்டுதல் குற்றச்சட்டமும் போட்டிருந்திருப்பாங்க. 1908 மார்ச் பார்த்தீங்கன்னா கோரல் நூற்பாதை வேலை நிறுத்தம். அடுத்து பாருங்க 1910 வந்து இந்திய பத்திரிகை சட்டம். 1911 ஜூன் வந்து ஆஷ் படுகொலை. 1916 வந்து தன்னாட்சி இயக்கம். இது எல்லாமே தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற முக்கியமான வருடங்கள். ஒரு வருடம் விடாமல் எல்லா வருடத்தையுமே நம்ம பார்த்துருந்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வருடங்கள் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அவ்வளோதான். இந்த பாடத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 3வது பாடத்துக்கான ரிவிஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.